Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பால்வாடி சத்து மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான இடியாப்பம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இதுக்கு நான் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கறேன். இது சலிச்சிட்டு யூஸ் பண்றேன். இது கூட நான் பாரிஸ் பிரவுன் சுகர் எடுத்துக்கறேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கலந்துக்கறேன். இது நல்ல பிராண்டடான பிரவுன் சுகர் தாங்க. இல்ல டஸ்ட் எதுவும் இருக்காது. இப்போ ரெண்டையும் நல்லா நான் கலந்து விட்டுறேன். பால்வாடி சத்து மாவு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்வீட்டா தாங்க இருக்கும். ஏனா இதுல வெல்லத்தூள்லாம் சேர்ப்பாங்க. நான் குழந்தைக்கு செய்யிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பிரவுன் சுகர் ஆட் பண்ணனாலும் பரவாயில்லை. ஸ்வீட் சேர்க்கலனாலும் இது ஸ்வீட்டா தான் இருக்கும். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் கலந்துறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன். எந்த ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் கொஞ்சமா நெய் சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ 2 பார்ட்டிஷனா பிரிச்சிரலாம். ஏனா இடியாப்பம் அச்சில போட்டு நம்ம பிழிய போறோம். அதனால 2ஆ பிரிச்சிட்டா ஈஸியா இருக்கும். இப்போ நான் பெரிய ஹோல் வச்சிருக்கிற இடியாப்பம் அச்சில நான் பிழிய போறேன். சின்னது யூஸ் பண்ண முடியாது, சரியா வராது. இப்போ நான் இடியாப்ப ஸ்டீமர்ல இந்த மாதிரி புழிஞ்சி வச்சிடுறேன். நீங்க இட்லி பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்க ஆப்ஷன் தான். இப்போ ஒண்ணா இதே மாதிரி நம்ம பிழிஞ்சிரலாம். நீங்க இத ரெடி பண்றப்பவே ஒரு 10 நிமிஷம் இட்லி குக்கரை நீங்க சூடு பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஆவியிலே ஒரு 10 நிமிஷத்துல வெந்துரும். இப்போ இட்லி குக்கர் நான் சூடா செட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட நான் இப்போ இத வேக வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. பாருங்க, இப்போ இடியாப்பம் நமக்கு சூப்பரா வெந்துருச்சு. இடியாப்பம் ஆறுனதும் நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ஸ்வீட்லாம் நம்ம கலந்து செஞ்சதனால ஸ்வீட்லாம் நம்ம சேர்க்க போறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா துருவின தேங்காய் மட்டும் நான் சேர்க்க போறேன். இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சத்து மாவுல நிறைய ரெசிபீஸ் நான் போட்டுருப்பேன். அது கூட இதையும் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாம் மறக்காம நம்ம சேனல் Subscribe பண்ணிருங்க. Thanks for watching.